அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க அதை பத்தி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையா தெரியல, அவதூறு அரசியலா தான் தெரியுது, பழி போடுற அரசியலா தான் தெரியுது. இப்படி அவதூறு பழி போடுறவங்களை பார்த்து ஒண்ணு தான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சு போயிடும். போன ஆட்சியில நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையை கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஆட்சி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் முதல்வர் அவர்கள் கோர்வையாக நிதானமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசி முடித்தவுடன் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்ன என்று நீங்க சொல்லுங்க. சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் உரையை தொடரலாம். நான் எழுந்த பிறகு உட்காருங்க எல்லாரும் உட்காரு. தயவுசெய்து உட்காருங்க. நான் அலோவ் பண்றேன். உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. நான் அலோவ் பண்றேன். அமைதியா உட்காருங்க. அங்க இருந்து குரல் கொடுக்காதீங்க. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும். நேற்று எதிர்கட்சிகள் பேசுகிற போதும் அவர் பேசிய எல்லாவற்றுக்கும் நான் அனுமதி அளித்தேன். அந்த பாயிண்டா வரைக்கும் அந்த விவாதத்தில் கேளுங்க. இப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பேசி முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்குரிய அவகாசம் தருகிறேன். நீங்க கேளுங்க. கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அவகாசம் நான் தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமருங்க. நான் தீர்ப்பை சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை நான் தருகிறேன். நிச்சயமா அந்த கேட்கலாம். எல்லாரும் முன்னவர் பேசுங்க.